அல்லாஹுடைய மகத்தான அருளால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பை நாம் நடத்தி வருகிறோம். இந்த வகுப்பில் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாது சாலிஹீன் நல்லோர்களின் தோட்டத்தில் என்ற கருத்தில் தொகுக்கப்பட்ட இந்த தொகுப்பு ஹதீஸ் நூலை நாம் செய்யணும் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். முதலாவது பாடம் பாபுல் இஹ்லாஸ், வெளிப்படையான, உள்ரங்கமான, பகிரங்கமான, மறைமுகமான எல்லா நிலைகளிலையும், எல்லா நிகழ்வுகளிலையும், செயல்பாடுகளிலையும் மன தூய்மையோடு செயல்படுதல் என்ற தலைப்பாகும். மறுமையில் ஒரு செயலுக்கு, ஒரு பேச்சுக்கு, ஒரு நிகழ்வுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால் இஹ்லாஸ் என்ற தூய்மை இருக்கிற பொழுதுதான் அது நன்மையாக மறுமை நாளில் மாறும், நன்மையாக பதிவு செய்யப்படும் என்பது அந்த தலைப்புக்கான அம்சம். அதில் 7வது செய்தி, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். ரவாஹு முஸ்லிம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதுல அறிஞர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் பிரபலியமான பெயராக அபூ ஹுரைராங்கிற பேர் பட்ட பெயர். 40க்கு 42 கருத்து இருக்குது இதில். அதில் அறிஞர்கள் தேர்வு செய்த பேர் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர். அபூ ஹுரைராவுடைய பெயராக எதை தேர்வு செய்கிறாங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் என்ற பெயரை என்ன செய்கிறாங்க? பதிவு செய்கிறாங்க. 40 பேர்கள் சொல்கிறாங்க. அபூ ஹுரைராவுக்கு இன்னும் பேர் இல்லை. அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஹதீஸ்களை அறிஞர்கள் தேர்வு செய்கிற பேர் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர். அதை இதில் இந்த அறிவிப்பில் பதிவு செஞ்சிருக்காரு இமாம் நவவி அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உடல்களையோ உருவ தோற்றங்களையோ பார்ப்பதில்லை. உங்களுடைய உடல் அமைப்புகளையோ உங்களுடைய உருவ அமைப்புகளையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். உங்களுடைய உள்ளங்களையும் உள்ளத்தின் அடிப்படையில் செயல்படுகிற செயல்பாட்டையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க. அவ்வளோதான், மொத்தம் 2 வாசகம் தான். உடல் தோற்றங்களையோ உருவ தோற்றங்களையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். உள்ளத்தையும், உள்ளத்திலிருந்து வருது எண்ணம், உள்ளத்தையும் அதிலிருந்து உள்ளத்தின் அடிப்படையில் எண்ணத்திலிருந்து செய்கின்ற நல்ல செயல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தது எல்லாத்தையும் எல்லாம் உள்ளத்திலிருந்து தான் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. வெளிப்படையை தான் மனிதர்கள் பார்ப்பார்கள். இது அல்லாஹ் எப்படி பார்ப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மனிதர்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் வெளிப்படையை தான் பார்க்கணும். உடலை, செயல்பாடுகளை, வெளிப்படையில் என்ன தோற்றங்கள் இருக்குது, இதை தான் மனுஷன் பார்ப்பான். அந்த மனிதர்கள் பார்க்கிற பார்வையில் தீர்ப்பு தவறாகவும் இருக்கும். வெளிப்படையை பார்க்கிறத வச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுப்போம். வெளிப்படையில் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை வச்சு ஒரு முடிவு எடுப்போம், கெஸ் பண்ணுவோம், அனுமானிப்போம். அது ஒன்றும் தப்பு இல்லை, அனுமானிக்கலாம். வெளிப்படையை வச்சு மனிதன் அனுமானிக்கலாம். அந்த அனுமானம் 100% சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், உள்ளத்தில் என்ன மனநிலையில் அவர் இருக்கிறாரு, அவருடைய எண்ணத்தில் என்ன சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் அல்லாஹ் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, உள்ளமும் அதன் அடிப்படையில் நடக்கின்ற செயல்பாடு தீர்ப்பு சொல்ற அல்லாஹ் ஈஸி. ஒரு ஆள் போர் செய்கிறாரு, தொழுகிறாரு, உறவுகளை பேணுறாரு, நல்ல காரியமாகத்தான் செய்கிறாரு. வெளிப்படையில் பார்க்கும்போது நமக்கு நல்ல காரியமாக தெரிகிறாரு, நன்மை செய்கிறாரு, பரவாயில்ல, நல்ல ஆளாக இருக்கார், நல்லடியாரு என்று நம்ம முடிவு எடுக்கலாம். இதை வச்சு வெளிப்படையான செயல்பாடுகளை வச்சு எடுக்கலாம். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே என்ன நினைச்சிருப்பாரு, ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி செஞ்சிருப்பாரு. இதை வச்சு
ஊர்ல பெரிய ஆளு நம்மளை சொல்லணும் அன்று அவர் செஞ்சிருந்தாருன்னா பெரிய ஆளுன்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பெரிய ஆள், வழிகாட்டி, பெரிய சத்து, பெரிய சமூகத்தின் வழிகாட்டி, முன்னோடி இதெல்லாம் பட்டம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுல ஒரு ஆனந்தம் இருக்கும். உள்ளூர வெளியே காட்டிக்கிறாட்டாலும் உள்ளூரம் வெளியே நமக்கு தெரியாது, வெளிப்படையை வச்சுதான் நம்ம முடிவு எடுக்க முடியும். அவர் அப்படி நினைத்தாரனால அதுக்கு கூலி கிடைக்காது. நம்ம ஒரு செயலை செய்யறோம், மக்கள் நமக்கு பட்ட பேர்லாம் சுட்டுதான் வச்சுக்கிறோம். வீரமானவர், விவேகமானவர், நல்ல நிர்வாகி, நல்ல பேச்சாளர், நல்ல ஆய்வாளர், நல்ல சிந்தனையாளர், சமுதாயத்தின் முன்னோடி, தியாகி என்றெல்லாம் பேர் கொடுப்பாங்க. நீங்க கொடுக்குற மக்கள் கொடுக்குற அந்த பேரை நாம ஏத்துக்கிட்டோம்னா சொல்லி முடிஞ்சிடும், அமல் அவ்வளவு முடிஞ்சு வச்சு. நாம அதை ஏத்துக்கறல, நமக்கு அதுல போய் சிந்தனையே இல்லை அப்படின்னா நாம செஞ்சாமல் மன தூய்மையானதாக இருக்குமானால் அதுக்கு நன்மை கிடைச்சு. உள்ளங்களைத்தான் அல்லாஹ் செய்யறான் பார்க்கறான் அப்படின்னு. இந்த ஹதீஸ வேற எதுக்கெல்லாம் மனுஷன் ஆதாரம் காட்டுறான் அப்படின்னா, தப்பு செய்வதற்கு இந்த ஹதீஸை நிறைய பேர் ஆதாரம் காட்டுறாங்க. இந்த ஹதீஸை எப்படி ஆதாரம் காட்டுவாங்கன்னா, ஏதாவது தப்பு செஞ்சு தப்பா சொல்லிடுவாங்க, தப்பா பேசிடுவாங்க, தப்பா நடந்துருவாங்க, தப்பான ஒரு செயலை செஞ்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, என் மனசுக்குள்ள அப்படி இல்லை அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அசிங்கமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, பேசிட்டு என்ன செய்வாங்க, நான் மனசுக்குள்ள அப்படி நினைக்கிறேன் அவங்கள பத்தி அப்படிங்கிற செயலு தவறான செயலா சொல்லிட்டு இந்த அதிசயம் ஆதாரமா காட்டுவாங்க. மனசுக்குள்ள அப்படி நினைக்கல, ஏன்னா அல்ல உள்ளத்தை தானே பார்க்கறான்னு அதிசயம் வருதா இல்லையா? அப்போ நான் செயல்ல தவறான வந்துருச்சு, ஆனால் நான் மனசுக்குள்ள அப்படி நினைக்கல. மனசுக்குள்ள நினைக்கிறத வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ள இதான் நினைக்கிற வாயால சொல்ற வச்சு முடிவு எடுக்க முடியாது. நினைச்சிட்டு கூட அவர் சொல்லலாம்ல, மனசுக்குள்ள அப்படி நினைக்கல, மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு, நமக்கு தெரியாது எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்றது. அப்ப நம்ம எப்படி வெளிப்படையெல்லாம் தீர்ப்பளிக்கும். நீங்க பேசின வார்த்தை கெட்ட வார்த்தை. நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த இதுல விழுந்துட்டாங்க. அந்நிய பெண்ணுடைய கையை பிடிச்சி விட்டுட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டா, இந்த தங்கச்சி மாதிரி நினைச்சேன் அப்படின்னா இந்த அதிசயம் ஆதாரம் காட்டுறாங்க. நான் உள்ளத்துல அப்படி நான் நினைக்கல, சினிமா நினைக்கல, தப்பா நினைக்கல, அந்நிய உறவோடு இணையம் நான் நினைக்கல, தங்கச்சி நினைச்சு கையை பிடிச்சிருத்தேன் அப்படின்னா இது எப்படி உதாரணம் தெரியா இருக்கும். இந்த அல்ல உள்ளத்தை பார்க்கறான்ல அப்படின்னா, உள்ளத்தையும் பார்க்கறான் இந்த அதிசயம் வருது, செயலையும் பார்க்கறான் நல்ல அதிசயம் வருது. அழகான வாசக அமைப்பு ரசூலா சொன்னாங்க. உள்ளத்தை மட்டும் எல்லாம் பார்க்கல, புரிஞ்சுக்கோங்க. இந்த அதிசய தப்பா புரியாத சில அறிவிப்புகள் எப்படி வருதுன்னா உள்ளம் மட்டும் வருது. சில அறிவிப்புகள் எப்படி வருதுன்னா அல்லாஹ் உங்களுடைய உடல் தோற்றங்களை உருவமைப்புகளை பார்க்க மாட்டான், உள்ளங்களை பார்க்கிறான், மொட்டையா இருக்கு. நபி இமாம் விவரம் மனுஷியான்னு கேட்டா அந்த அறிவிப்புகள், அந்த அறிவிப்பு இருக்கு, அதுவும் இருக்குது. அதோட சேர்ந்து எந்த அறிவிப்பை கொண்டு வராரு, உள்ளங்களையும் செயல்களையும் நல்லா பார்க்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்னதுனால வெளிப்படையிலே ஒரு மனிதன் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும், ஒழுக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். உள்ளத்துல மட்டும் நல்லவனை வாழ்றேன், வெளியே எப்படினாலும் ஊர் மெஞ்சிருவேன், எப்படினாலும் போயிடுவேன், என் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன், என் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்வேன், எனக்கு இமேஜ் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, நான் அல்லாட்ட தான் கூலி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் பேசுறான்டா, இந்த ஹதீஸுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்காம அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா பேசணும். ஜவாமிய கலீம் ஒரு வார்த்தைகளை சொல்றாங்கன்னா அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்ப எண்ணமும் நல்லா இருக்கணும், செயலும் நல்லா இருக்க வேண்டும் என்று ஹதீஸ். அகமும் புறமும் தூய்மை அடைதல் என்ற செய்தி தான் இந்த செய்தியுடைய வழிகாட்டுதல். அதனால தவறை செய்து விட்டு என் மனசுக்குள்ள அது இல்லை. நிறைய பேர் நண்பர்களுக்குள்ள அப்படி பேசுவாங்க, அதிகப்படி இதான் சொல்லிட்டு நான் அப்படி நினைக்கிற மாப்பிள்ள மச்சான் அப்படி நினைக்கலப்பா, அது நினைக்காம ஏன் சொல்லுது, அதை பொய்யாக்கும். நினைக்காமல் இப்படி மனுஷன் சொல்லுவான், ஒரு தடவை 2 தடவை தங்கி சிரிப்பாங்க. தப்பா கரெக்ட் முறையா பேசுறவங்கள பாருங்க, சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க, நான் அப்படி மனசுக்குள்ள நினைக்கல, கிட்ட எண்ணம் எனக்கு ஒண்ணு இல்லை. எண்ணத்தை போய் எவன் பார்க்க முடியும், மனுஷன் ஏன் ஜட்ஜ்மெண்ட் கேட்கறிய எண்ணத்தை வச்சு அல்லா பார்ப்பான். அழகா சொல்லிடலாம் அந்த ஹதீஸ் வச்சு. இவரு எண்ணமும் கூலியும் நன்மை தீமையை தீர்மானிக்கிறது அல்லாஹ் கையில் உள்ளது, உனக்கு அல்லாஹ் உள்ளது. நீ பேசின சொல் தவறானது, மன்னிப்பு கேள். நீ செய்த செயல் தவறானது, பிழையானது, மன்னிப்பு கேள். அதுதான் ஜால்ஜாம். என்ன கேட்கிறியோ அதுக்கு பதில், அவ்வளவுதான். அப்போ உள்ளத்துல உள்ள சப்ஜெக்டை மனுஷனால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம் என்பதை நம்ம வெளியே எப்படி காட்ட முடியும், மறைக்கவும் செய்யலாம் மனுஷன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். ஆனா என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹதீஸ் அதுக்கும் ஆதாரம். ஒரு மனிதனுடைய செயலை வைத்து அவனுடைய உள்ளத்தில் இதை நினைத்திருக்கலாம் என்பதை முடிவு செய்யலாம் நமக்கு.
ஏன் ரசூலுல்லாஹ் இன்னும் இல்லாமல் பின்னியாத்துனாங்க, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து. அப்ப செயல்களுக்கு அடிப்படை எண்ணம் அப்படிங்கிற அந்த ஹதீஸை வைத்து ஒரு மனிதன் என்ன செயலை செய்கிறானோ அவனுடைய எண்ணத்துல இது விதிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருக்கலாம், மேபி இல்லாமல் இருக்கலாம், நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். நல்லதையும் கெட்டதையும் அவனுடைய செயலை வைத்து, நல்லது கெட்டதுங்கிற செயலை வைத்து அவன் எண்ணத்தின் மீது ஒரு பழியை சுமத்துவதற்கு நமக்கு ஆதாரம் செயல்தான். ஜட்ஜ்மெண்ட் சரியா தப்பான்னு அல்லாஹ் பார்ப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்ப மனிதர்கள் ஒரு மனிதனுடைய எண்ணத்தை புரிந்து கொள்வதும் அவனுடைய செயலை வச்சு நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் என்ன செய்யுது, இப்படி எல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. அப்படி பேசவும் செய்யலாம், தப்பு கிடையாது. நீ என்ன எண்ணத்தை பத்தி குறிப்பிட்டியா, என் எண்ணத்துல ஒண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு செயல், உன் செயல் என்ன செயல், செயல் யோக்கியமா இல்லையே, உன் செயல் யோக்கியமா இல்லை என்பதுதான் உன் எண்ணம் யோக்கியமான இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம். செயலே யோக்கியமா இருந்து எண்ணமும் யோக்கியமாக இருக்குமானால் அப்ப நம்ம பேச முடியாது. ஜட்ஜ்மெண்ட் நம்ம அது பக்கத்தே தலையிடையல. மனிதர்களையும் தீர்மானிப்பதற்கு இந்த செய்தி சொல்லுது. ஒரு மனிதனுடைய செயலுக்கு என்ன உண்மையான கூலி என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பான் என்பதையும் இந்த ஒரே செய்தியில் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அழகாக வரிசைப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் இந்த செய்தி இன்னும் சில அம்சங்களை விட்டுட்டு போகுது. இந்த செய்தி ஒரு செய்தி தான், நிறைய ஒரு செய்தியில் பல, ஒரு கோடியில் பல மலர்கள் என்று எழுதணும் ஏகத்துவத்தில். ஒரு செய்தியில 1000 தகவல்கள் இருக்கும். நிறைய சிந்தனை சிந்திச்சுட்டே வந்துகிட்டே இருக்கும். பொண்ணு பார்க்க போறிய, அழகை பார்க்கலாம் போனா பார்க்கலாம். நீங்கள போனா அழகு ஆளுக்கு மாறுபடும். கலைநயம் என்பது ஒரு மனிதனுக்கு மாறுபடும். இசை, ரீங்காரங்கள், கலர்ஸு, சுவைகள், மனம், அதே மாதிரி நினைப்புகள், இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். யாரையும் திருப்தி கொடுக்க முடியாது. வேற வேற டிசைனாக தான் இருக்கு எல்லா மனமும். அப்போ கலை என்பது, ஃபேஸ் வேல்யூ என்பது, அஃபெக்ஷன் என்பது வேற வேற டிசைன்ல இருக்கும் எல்லாரும். சரியா? இப்போ பொண்ணு பார்க்க போறிய, அழகு பார்க்கக்கூடாதா, பார்க்கலாம், தப்பே கிடையாது. நிறம் பார்க்கக்கூடாதா, பார்க்கலாம், தப்பே கிடையாது. பார்க்கலாம். அதே மாதிரி கட்ட நெட்டை பார்ப்பாங்க, குண்டு ஒல்லி பார்ப்பாங்க. பொண்ணு பார்க்கறது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, படிப்பறிவு இல்லையா, மார்க் அறிவு, இப்படி பல அம்சங்கள் இருக்கு. இதெல்லாம் 2ஆம் 3ஆம் பட்சம் தான் வைக்கணும். முதல் பட்சமா என்ன வைக்கணும்னா மார்க்கத்தின் அம்சத்தை தேர்வு செய்து தரிபத்துடா, உடைய 2 கைகளையும் நீ என்ன செய், பரக்கத்து மிக்கதாக, அருள்வளம் நிறைந்ததாக ஆக்கிக்கொள், வளமான வாழ்க்கையாக வாழ் என்று சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கறது ஹராம் கூடாது. சில ஆளுக்கு தப்பா பயன் பண்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் பார்க்கலாம். மனம் ஒத்துத்தான் ஃபேஸ் வேல்யூவோட தான் பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும். பார்த்த உடனே ஃபேஸ் வேல்யூ எனக்கு ஒத்து வரல அப்படின்னா ப்ரொஜெக்ட், நிறங்கள் ப்ரொஜெக்ட். நம்ம இதை வந்து ஆரம்ப காலத்தில் சில பயான்லாம் பண்ணாங்க. ஒரு பெண்ணு ஜல்லியில் செத்துட்ட, ஆனால் இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷம் முன்னாடி நடந்திருக்கு பாருங்க. நம்ம ஊரில் கிடையாது. மஸ்ஜித் முபாரக்கில் நம்ம இருக்கும்போது நிறைய தவீது மாப்பிள்ளைகள் பொண்ணு பார்க்கும்போது வெள்ளை கலர் பொண்ணாக பார்க்குறாங்க, மாநிறமாக பார்க்குறாங்க. இந்த அம்மா கொஞ்சம் புது நிறமாக இருந்திருக்கு, கொஞ்சம் கருப்பு கலந்த புது நிறமாக இருக்கு. நிறைய நெருக்கமான சொந்தங்களே அந்த பெண்ணை பார்க்கலன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜும்மாவில் ஒரு பயானில் பேசினார். ஜலீல சார் முபாரக் பள்ளியில் ஜும்மாவில் பேசினாங்க. நல்ல தலைப்பு தான், சொல்ல வேண்டிய செய்தி. அப்போ அது என்னன்னா உணர்ச்சி வசமான முடிவாக எடுத்துடக்கூடாது. சமூகத்துக்கு தேவையானது. நிறங்களை மட்டும் வைத்து நீங்கள் பெண்ணோ மாப்பிள்ளையை பார்ப்பது ஆபத்தானது. நிறமும் தேவைப்படும், அது மாற்று கருத்து இல்லை. உயரம் தேவைப்படும். அவங்களுக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கலைநயம் இருக்கும், ஃபேஸ் வேல்யூ இருக்கும். இதெல்லாம் தப்பே கிடையாது. இதெல்லாம் அனுமதிக்க மார்க்கம் இருக்குது. இதுல யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நிறத்தை வைத்து ஒரு நல்ல வெளுத்த நிறமான பொண்ணு மாப்பிள்ளை இருக்குது, ஒரு புது நிறமான பொண்ணு மாப்பிள்ளை இருக்குது. வெளுத்த நிறமான பொண்ணு மாப்பிள்ளைக்கு மார்க்க பற்று இல்லை, ஒரு புது நிறமான பெண்ணுக்கு மார்க்க பற்று மாப்பிள்ளைக்கு இருக்குது. ரெண்டையும் தட்டில் வைக்கிறிய, நிறுத்து பார்க்குறிய. இல்லை எனக்கு மார்க்க பற்று இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, நிறங்களில் நான் திருப்தி அடைகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுப்பீங்களானால் இந்த ஹதீஸ் மாற்றமா இருக்கு. ஏன் அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டான். ஆனால் அல்லாஹ் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எண்ணங்களையும் செயல்களையும் பார்க்கிறாம அந்த செயல்களையும் எண்ணங்களும் எதன் அடிப்படையில் அமையணும்? ஒரு மூமினுக்கு ஆணோ பண்ணுக்கோ மார்க் அடிப்படையில் அமையணும்ல. அதுவே இல்லாம அடிப்படையை தகர்த்து விட்டு 2வது 3வது அம்சங்களை முன்னிறுத்தி 1வது ஆக்குவீர்களானால் அப்போ வெற்றி பெற இயலாத வாழ்க்கையில என்பதையும்
இந்த செய்தி அழகாக சொல்லும். அதே மாதிரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி தாண்டி வேற நேசங்கள்லாம் இருக்கு நண்பர்களுக்குள்ள. பொதுவாக நேசம் என்பது அன்பு, பாசம், வெறுப்பு என்பதை யார் கையில் வச்சிருக்காங்கன்னா அல்லாவுடைய கையில் வச்சிருக்காங்க. சில ஆட்களை பார்த்தவொன்னே பேசணும், பழகணும், அவங்களோட நெருக்கணும்னு தோணும் மனுஷனுக்கு. ஆண்கள் ஆணுக்கு ஆண்கள் அந்நிய பெண்ணு அந்த விஷயத்துல அந்த அதை எடுத்துறாது ஆதாரமா. பொதுவாக சொல்றேன், எந்த மனிதனை பார்த்தாலும் எப்படின்னு இனம் புரியாத ஒரு அன்பாக நமக்கு நம்முடைய டிஎன்ஏல இருக்கும். அது சிலரை ஃபேஸ் வேல்யூ பார்த்தோன்னே நெருக்காம இருந்தால் நல்லது, அவர்கிட்ட பேசி பழகிருக்க மாட்டோம். யதார்த்தமா இயல்புலேயே மனுஷன்கிட்ட இந்த டிசைனை நம்ம சொல்லவே முடியாது. என்ன விலகுன்னு மனிதனை தாண்டிய அம்சங்கள்ல இறைவன் செய்யறான், உள்ளங்களை ஆட்சி செய்யறான். திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் சில விஷயங்கள். ஆளை பார்த்தேன், ஆனா வெறுப்பை போய் காட்டிடக்கூடாது, தப்பு. அன்பை காட்டலாம், நேசத்தை காட்டலாம். வெறுப்பு என்ன சொல்ல உங்களை பிடிக்கல எனக்கு அப்படின்னு காட்ட முடியாது. காரணம் இருக்கு, ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாது. ஆனா நீங்க விலகி நிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய உடல் ரீதியா உள்ள ரீதியான பட்டு அது நீங்க முடிவு அல்லாஹ் உங்களுக்கு உள்ளது, யாரும் இருக்க முடியாது. ஆனா இதெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து மனிதனுக்கு வைக்கப்பட்ட கேரக்டர்ஸ். இப்ப நம்ம இங்க என்ன சொல்ல வரோம்னால், ஒரு மனிதனை இப்படி நேசிக்கிறதும் வெறுக்கிறதும் எதற்காக அமைக்க வேண்டும் என்றால் இறைவனுக்காக என்ற அம்சத்துக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சாப்டர் க்ளோஸ். உருவம் நம்மளை பெருசா பாடுபடுத்தாது. அப்படி ஒரு ஆளை பார்த்தோம் ஒரு மாதிரியா இருக்கு, நெருங்க வேணாம்னு நினைச்சாலும் அவன் ஆளை பார்த்து நம்ம முடிவெடுக்க வேணாம், அல்லாவுக்காக இந்த தோழரை நேசிக்கிறேன் என்று அந்த லேசா அப்படி உதிக்கிற இயற்கையிலே வர்ற அந்த எண்ணத்தை ஒரு தட்டலாம். எதை வச்சுன்னா இந்த ஹதீஸ் வச்சு தட்டலாம். சரியான வழிகாட்டுதல் இந்த ஹதீஸ். இப்படி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த ஒன்றையும் வெளியே டக்குன்னு காட்ட தேவை. எப்படி காட்டிடலாம்? அல்லாவுக்காக காட்டிடலாம். அல்லாஹ் அகத்திலே எப்படி இருக்கணும், புறத்திலே எப்படி இருக்கும். செயலை வச்சு நீங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹு வஹ்ஷியை வைத்து உஹது யுத்தத்தில் ஹம்சா ரலியல்லாஹுடைய நெஞ்சத்தை பிளந்து ஈரக்குலை எடுத்து கடிக்கின்றார்கள். இந்த காட்சியை ரசூலா பார்த்துறாங்க. நம்மளுக்கு அவ்வளோ வெறி, இதை பார்த்துறாங்க. பிற்காலத்தில் மக்கா வெற்றிக்கு பிறகு எல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ரொம்ப லேட்டாக இஸ்லாத்துக்கு வந்தால் அபூ சுஃபியான் இருந்தாலும் இப்போ ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலாட்ட வர்றாங்க. வரப்போகும்போது ரசூலா அவங்களை வெறுக்கல, மூமின் ஆயிட்டாங்க, ஈமான் கொண்டுட்டாங்க. ஒரு சகோதர சகோதரியை வெறுக்கக்கூடாது. மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் வலிமார்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள், உத்த தோழர்கள் என்று குர்ஆன் சொல்லும். அப்போ நம்ம அதை மறுக்க முடியாது. அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிச்சு தானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த காட்சி இருக்கு பாருங்க ரசூலாவுக்கு, அதை ஹிந்தாவை பார்த்தவங்க ஹம்சாவுடைய ஈரக்குலையை கடிக்கிற அந்த காட்சி ரசூலா பதவதைக்கும். அவங்கள பார்த்தாலே அந்த நேரத்துக்கு போயிடுறாங்க. ஹிந்தாவை கூப்பிட்டு ரசூலா சொல்றாங்க, அருமைச்சவரி ஹிந்தாவே வாங்க, நீங்க அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், யார் மேலே எந்த வெறுப்பும் இல்லை. அல்லாஹ் மன்னிச்ச பிறகு நம்ம என்ன செய்ய முடியாது, மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. நானும் மன்னிக்கிறேன். ஆனால் நீங்க செய்த அந்த காரியம் மனசில் நிழலாடுகிறது, என்னமே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அதனால உங்கள் மீது தவறான அபிப்பிராயம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் என் கண்ணு முன்னாடி அப்படி நீ வராதிங்க, கொஞ்சம் மறைமுகமா நின்றுக்கங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு பாருங்க. ஒரு மூவின் மேல கெட்ட எண்ணம் வந்துடக்கூடாது என்பதை நல்ல எண்ணமாக மாற்றுவதற்காக, அது ஒரு காரியத்தை வைத்து தான் முடிவெடுத்தாங்க. ரசூலா தப்பா முடிவெடுக்கல. பழைய காரியம் இஸ்லாத்துக்கு முன்னாடி அது நியாயம் கூட தகுதியும் கூட இருந்தாலும் கூட ரசூலா என்ன செய்றாங்கன்னா மாத்துறாங்க. என்னத்தை அல்லாஹ் வேண்டி நேசிக்கிறங்கிறத எனக்கு சலனம் வந்துடக்கூடாது அந்த நேசத்துல அப்படிங்கிறனால கொஞ்சம் மறைஞ்சி நின்றுக்குங்க, அப்படி இப்படி கண்ணு முன்னாடி அடிக்கடி வராதியாட்டு சுத்தமாக ரசனை நினைச்சுறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மனசால கஷ்டப்படுறாங்க. என்னடா நபிகள்லாம் இப்படி சொல்லிட்டாங்க, மன்னிக்கலையா சொல்லிட்டாங்க, மன்னிச்சுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு சிரமமா இருக்கு. எப்படிப்பட்ட உள்ள மத்தியா அந்த உள்ள எவ்வளவு கடுமையா இருந்துச்சு. ரசூலா இப்படி சொல்லிட்டாங்கன்னு அதை தாங்க முடியாத ஒரு நெகிழ்வுத்தன்மைக்கு ஒரு மனசு மாற்றப்பட்டுச்சு. இந்தாவுடைய மனசு இப்படி ரசூலா என்ன சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு இந்த எப்படிப்பட்ட வலிமையான உள்ளத்தை எப்படி எல்லாம் லேசாக்குறாங்க பாருங்க ஈமானை கொண்டு. அப்போ ஈமானுக்காக நேசித்தல் என்பது முக்கியமானது. இதை வெளிப்படுத்தணும் தான் ஒருவற்றை நேசிக்கிறத, ஈமானுக்காக நேசிக்கிறது வெளிப்படுத்தணும். இது மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படி நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது ஒரு வாழ் மேல மட்டும் நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி மேல, பிள்ளை மேல, தாய் மேல நேசிக்கிறது அது பர்டிகுலர் காசியத்தான நேசம். எங்க உமாவைத்தான் நேசிக்க போறேன், எங்க பாப்பாவைத்தான் நேசிக்க போறேன், என் மனைவியைத்தான் நேசிக்க போறேன், என் பிள்ளைகளை இயற்கை, அது நேச்சுரல்.
ஆடு மாடு குதிரை கோழி எல்லாத்துக்கும் இருக்கு. இதை தாண்டி பல்லுயிர் நேசித்தல் ஒன்று இருக்கு. கொசுவை நேசிக்கலாம், பல்லியை நேசிக்கலாம், பாம்பு நேசிக்கலாம், எல்லாத்தையுமே நேசிக்க முடியும். நேசத்தை நீங்க கூறு வச்சிட வேண்டியதான், பிரிச்சிட வேண்டியதான். ஒண்ணுக்கு மேல மட்டும் நேசம் வச்சா தான் அது ஆபத்தா இருக்கு. எல்லாவற்றின் மீது நீங்கள் நேசத்தை பரப்பி பாருங்க, இயற்கையின் கொடையாக அது தெரியும். அது ரொம்ப அது சித்தாந்த நேசம் தான். அது எல்லாத்தையும் நீங்க நேசிக்க கத்துக்கிற பழகும் போது அன்பு ரொம்ப சொன்னா அது ரொம்ப பெருசு, விசாலமானது அது. சரியா? மனசுல அவ்வளவு பெரிய இடம் இருக்கு எல்லாத்துக்கும். சரியா? இது எல்லாமே இந்த மனிதர்களுக்காகவும் அதன் மூலம் இறைவன் நமக்கு நேசத்தை உருவாக்குவதன் மூலம் அந்த கூலியாக ஆக்கும். நேசத்தை கூட கூலியாக்க முடியும். சாஹிபின் கேட்கிறாரு, நான் இன்னாரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், நீ அவர்கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் சொல்லல, முதல்ல போய் சொல்லுங்கிறாங்க. போய் சொல்லு. அவர்கிட்ட போய் சொன்னோடனே சொன்னா அப்போ அல்லாவும் அவர் சொல்றாரு, அந்த அடியார், இன்னை நீ அல்லாவுக்காக நேசித்தா அல்லாவுக்காக அல்லாஹ் உன்னை அதற்காக நேசிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹ் அதை அக்செப்ட் பண்றாங்க. வஹி அது அவர் சொன்ன கருத்தை ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்றாங்க. அது வஹி தான், வஹிப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு, சும்மா சொல்லலை. அப்ப நேசத்தை வெளிப்படுத்தணும். இதுதான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த செய்திக்குள்ள நமக்கு இருக்கு. ஆனால் தோற்றங்களையும் உருவ அமைப்புகளை வைத்து வெறுப்பதற்கான நிலையை உருவாக்கி விடாதீர்கள். லேசா மனித இயல்புல இருந்தாலும் அதை நல்ல சிந்தனைகளை கொண்டு இறைவனுக்காக என்ற அம்சத்தை கொண்டு இல்லாமாக்கிறீங்க. இந்த செய்தி நமக்கு அந்த படிப்பினையை தருது. இதுல இருந்து நம்ம பாடம் படிக்கணும். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லஷ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சுயில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிர் ரஜுலி யுகாத்திலு ஷுஜாஅத்தன் ஷஜாஅத்தன் வயுகாத்திலு ஹமியத்தன் வயுகாத்திலு ரியாஅன் ஐயு ذلك في سبيل الله. அவர் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாரு, ஒரு மனிதர் வீரத்தை காட்டுவதற்காக போர் செய்கின்றார், இன ஆச்சரியத்திற்காக வேண்டி, தன்னுடைய இனம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இனமாச்சரியத்திற்காக போரிடுகிறார். இன்னொருவர் முகஸ்துதிக்காக பாராட்டுக்காக போர் புரிகிறார். இதுல யாரு அல்லாஹ்வுடைய பதில போர் செஞ்சவன்னு கேட்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் இதுக்கெல்லாம் பதில் சொல்லலை, இந்த கேள்வியே கன்சிடர் பண்ணல. இது எதுவுமே அல்லாஹ் வேண்டி இல்லையே விட்டுட்டு அல்லாஹ் வேண்டி எதுங்க மட்டும் பதில் சொல்றாங்க. قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் காத்தல லி தக்கூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா. யார் ஒருவர் அல்லாவின் வாக்குக்காக வார்த்தைக்காக அல்லாவின் வாக்கு ஹியல் உல்யா அது மேலோங்க வேண்டும் என்பதற்காக போர் செய்கிறாரோ ஃபீ சபீலில்லாஹ் அவரே அல்லாவின் பாதையில் போர் செய்தவராவார் என்று பிரமாணம். இறை வாக்குறுதி மேலோங்க வேண்டும் என்பதற்காக போர் செய்தவர் ஃபீ சபீலில்லாஹ். ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ்னு குர்ஆன்ல வருது. எல்லா ஜிஹாதும் ஃபீ சபீலில்லாஹ் ஆயிராது. பாலஸ்தீனத்துல போராடுறது அத்தனையுமே ஃபீ சபீலில்லாஹ் என்ற கருத்தை வச்சிட முடியாது. ஏன்னா அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போர்கள்லாம் ஃபீ சபீலில்லாஹ், ஜெர்மானியர்கள் செய்த போர்லாம் ஃபீ சபீலில்லாஹ் அப்படிலாம் சொல்ல முடியாது. முஸ்லிம்கள் எல்லாருமே ஃபீ சபீலில்லாஹ் தான் போர் செய்யான்னு சொல்ல முடியாது. ஃபீ சபீலில்லாஹ் என்னன்னா இறை மார்க்கம் மேலோங்குவதற்காக. இப்போ அங்க என்னன்னா வருது, நீங்க வீரத்தை காட்டுறதுக்கு போர் செய்யலாம், அல்லது இனத்துக்காக போர் செய்யலாம், புகழுக்காக பதவிக்காக போர் செய்யலாம், எதுக்குனாலும் போர் செய்யலாம். இன்னைக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவும் பதவியை தற்காப்பதற்காக போர் செய்தார் என்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த போர்கள்லாம் எதுக்கு நடந்துச்சுன்னா பதவியை தக்க வைக்கணும், இதிகாச புருஷர், இங்க ஒரு மோடி மாதிரி அங்க ஒரு நெதன்யாவும் இருக்கிறார், காட்டுறதுக்கு வேண்டி நான் தான் அந்த நாட்டை கட்டமைச்சேன் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, வீரத்தை காட்டுறதுக்காண்டி பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தார் அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது. அந்த அந்த சொந்த நாட்டு குடியுரிமை பெற்ற இஸ்ரேல்களாலே வைக்கப்படுது அந்த குற்றச்சாட்டு. அதுக்கு பதில் சொல்ல முடியல அந்த ஆளால. இப்போ இது மாதிரி உலக ஆதாயங்களுக்காக ஒரு போர் செய்வாரானால் எதுவுமே அல்லாஹ்வின் பாதையில் போர். ஒரு முஸ்லீமுக்கு இந்த கான்செப்ட் இருக்கக்கூடாது. செஞ்சா அது உலகத்துல கிடைக்கும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், முகஸ்துதிக்கு பாராட்டு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், பெரிய வீரன் என்று கிடைக்கும். ஈரான் போர் செஞ்சிச்சு, பெரிய வீரன் காட்டுறதுக்காண்டி ஈராக் மாதிரி இல்லை, நாங்கள் ஈரான் ரொம்ப இதான ஆளு அப்படின்னு காட்டுறதுக்காண்டி போர் செஞ்சா அதான் கிடைக்கும். உங்களுக்கு என்னவோ அதுதான், அதை மாற்ற முடியாது. அப்போ அல்லாஹ்வின் சொல்றாங்க, எதற்காக போர் செய்யணுங்கிற தூய்மை எதற்காக, இறை மார்க்கம் மேலோங்குவதற்காக. இந்த ஒற்றை அம்சத்துல இருந்தால் மட்டும்தான் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்றாங்க. அப்போ இந்த அமலுக்கு ஜிஹாதுக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு போய் ஜிஹாத் செய்ய முடியாது. 1990களில் 95ல் அகில இந்திய ஜிஹாத் கமிட்டி அதுக்கு முன்னாடி இருந்து அமைக்கப்பட்டு 60களில் 70களில் 80களிலாம் அல்ஹாஜ் பழனி பாபாவால் இந்த செய்தி பரப்பப்பட்டு அவர் பெரிய இயக்கம் கண்டார். ஆனால் அது
கிளை மாவட்டங்களாக அது ஒரு நம்ம போன்ற ஒரு நிர்வாக அமைப்புல கிடையாது. கூட்டம் போடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, பேசுவாங்க, உணர்ச்சியை தூண்டுவாங்க, அல்லது ஒரு கண்டனத்தை பண்ணுவாங்க, கண்டனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அமைப்பாக பெருசா செய்யல. ஆனா ஒரு ஸ்பிரிச்சுவல் முஸ்லீம்ங்கிற உணர்வை சமுதாய ஒரு 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 முஸ்லீம்ங்கிற உணர்வை உருவாக்குனது அவர் தான். அது நீங்க வேற யாருக்கும் அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாது. முஸ்லீம்ங்கிற ஒரு தோல்ல ஒரு ஒரு சுருக்குன்னு கேட்டதுக்கு ஊசி வச்சு குத்தனமாக முஸ்லீம் இருக்காடா அப்படிங்கிற அந்த உணர்வு வந்தது அல்ஹாஜ் பழனி பாப்பானால. அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா அந்த அதுல இருந்து ஈர்க்கப்பட்ட அப்புறம் விடியல் வெள்ளி அப்படி இப்படி நிறைய வந்துச்சு. இப்போ அது அரசியல் கட்சி வரைக்கும் வந்துருச்சு. ஜனநாயகம் கூடாது என்று பேசிய பல பேர் இன்றைக்கு ஓட்டுக்காக தெருக்களில் இறங்குற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு அமைப்பு ஒரே நிலையில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா அமைப்புக்கும் இந்த வரலாறு இருக்கு. ஜிக்ஸாக்கா தான் இருக்கும். செங்குத்தா இந்த அமைப்பு என்ன செய்யாது, வரலாற்றுல வளராது. இப்போ அப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஜிகாத் 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 ஜிகான்னு பேசுவோம். பலஸ்தீனை பார்த்தீங்களா, ஆப்கானிஸ்தானை பார்த்தீங்களா, குஜராத்தை பார்த்தீங்களா, காஷ்மீரை பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா, யூபியை பார்த்தீங்களா என்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. குர்ஆன்ல இருந்து வசனத்தை காட்டுவாங்க. ஆனா இங்கே சொல்லப்படுற செய்தி குருட்டுத்தனமாகவே ஒரு செய்தியை நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நம்ம சில கேள்விகளை கேட்டோம். ஜிகாது இபாதத்தா இல்லை சமூக புரட்சியான்னு கேட்டோம். இல்லை சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையா, சும்மா வெறும் கடமையான்னு கேட்டோம். இபாதத்து, தொழுகை எப்படி இபாதத்து, ஜக்காத் எப்படி இபாதத்து, ஹஜ்ஜி எப்படி இபாதத்து, நோன்பு எப்படி இபாதத்தோ ஜிகாத் இபாத். ஆவலாவலா மஹதூதி 6வது கடமைங்கிறார். ஃபி ஹம்ஸ் அப்படி இல்லை, 5 இஸ்லாம் 5 6 ஜிகாது ஃபி சபீல் இல்லான்னு சொல்றாரு. இருக்கட்டும், அது ஜிகாத் முக்கியமான கடமை தான். ஆனா இப்ப என்னண்டா, யார் சொல்லி போர் செய்யுது? ஒரு அமைப்புடைய தலைவர் சொல்லி ஒரு ஆள்கிட்ட பையத்து செஞ்சுட்டு போர் செய்யணும்னா எப்படி செய்யுது? அங்கே ஒரு விடியல் வெளி இப்போ இல்லை. அது என்னன்னு கேட்டா, சுபு தொழிலுக்கு காடு போட்டு டிக்கெட் அடிக்கணும், பையத்து பண்ணணும். யாருக்கு பையத்து பண்றாங்க யாருக்கு தெரியாது. அப்போ கராத்தே, அது இது, குங்ஃபு, ஜூடோ, அப்புறம் கத்தி, பெல்ட்ல கத்தி, அந்த காலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விடியல் வெளி. சரி, இப்போ அது இல்லை. நாங்கள்லாம் இங்கேருந்து ஷாபி மஹல்லா பகுதியிலேருந்து பேட்டைக்கு அக்ஸாக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடும் இங்கேருந்து பிரச்சார குழு அங்கே வரும். நாங்களும் எல்லாம் ஈர்க்கப்பட்டோம் நிறைய பேர். இது கேள்வி கேட்க கேட்க ஒரு கேள்வி கேட்டால், இபாதத்தை யார் சொன்ன மாதிரி செய்யணும், நிபந்தனைகள் என்ன? குர்ஆன் சுன்னா இஹ்லாஸ், 2 ஆதாரங்கள். இந்த 2 கேள்விக்கும் பதில் இல்லை அவங்கள்ட்ட. இல்லை அது நீங்க இபாதத்துனா தொழுகை யார் சொல்லி தொழணும்னு கேட்டோம். ருசுலா சொல்லி தொழணும். ஜக்காத் யார் சொல்லி? ருசுலா, அல்லாஹ், குர்ஆன் ஆதாரத்தில் இருக்கணும். ஜிகாத் எதன் அடிப்படையில் இருக்கணும்? ஆதாரத்தில். அதுக்கப்புறம் ஜிகாத் ஒரு ஆய்வுன்னு நம்ம போட்டோம். ஜிகாத் அமீர் ஒரு ஆய்வு. அமீருக்கு கட்டுப்படுதல்னா என்ன? ஆரம்ப காலத்தில் போட்ட 85 86 90களில் அல்முபீன்ல வெளியிட்டாச்சு. அதுக்கு அன்னஜாத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே அந்த கட்டுரைகள் எல்லாம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அல்ஜனத்திலையும் அது வெளியிட்டு இருக்கு. அமீர் ஒரு ஆய்வு அல்ஜனத்திலும் வெளியிட்டது. அதுக்கப்புறம் பையத் ஒரு ஆய்வு, அப்புறம் ஜிகாத் ஒரு ஆய்வு, மிகப்பெரிய ஆய்வு கட்டுரைகள். அதெல்லாம் அதில் வரக்கூடிய பலகீனமான செய்திகள், ஆதாரப்பூர்வமான செய்திகள் எல்லாத்தையும் இன்னும் மகுதி வரைக்கும் பல விஷயங்கள் ஆய்வு செஞ்சு வெளியிட்டாச்சு. அப்போ நம்ம பிரச்சாரம் பண்றோம், இபாதத்தை எவன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா, அந்த அமைப்புக்காரன் சொன்னாலும் செய்யக்கூடாது, சொல்லி முடிஞ்சிருந்த ஹதீஸ், முக்கியமான ஹதீஸ். யாராவது சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க ஜிகாத் செஞ்சீங்கன்னா ஃபௌஃபி சபீலில்லாஹ் அது இருக்காது. ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், இறை வாக்கு மேலோங்குவதற்காக செய்தால் மட்டும்தான் ஜிஹாத். இந்த ஹதீஸ் தான் அதுக்கு ஆதாரம். இதுல ஒரு புடிய கொடுத்த உடனே நழுவ முடியாத அதோட பின்வாங்கிட்டாங்க. இந்த வாதம் கடுமையான வாதம். இந்த பிடியை பிடிச்ச உடனே கொஞ்சம் இறங்கினாங்க. ஜிஹாத்னு சொல்லி வெறுமனை கூப்பிட முடியாது, தௌஹீத் மக்களை ஆதாரப்பூர்வமாக நிற்கிறான், கரெக்டாக நிற்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஆய்வு வெளியிட்டோம், ஈமானு, சபர், ஹிஜ்ரத்து, ஜிஹாத் என்று வரிசைப்படுத்தணும். குர்ஆன்லேயே இருக்கிறதெல்லாம். இந்த 3 கட்டத்தை நீங்க தாண்டிட்டீங்களா, எதுக்கு ஜிஹாத் செய்ய கூப்பிடுறேன் அடுத்த வாதம் வச்சோடனே எல்லாம் க்ளோஸ். சுக்கு சுக்கா உங்களுடைய பையத்து அமீர் கொள்கை எல்லாம் நொறுங்கி இன்னைக்கு எங்க வரைக்கும் வந்து நிற்கிது பாருங்க அந்த அமைப்பு அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றோம். எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, ஆதாரங்களை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களை தீர்மானிக்க வேண்டும். அதன் பிறகு இஹ்லாஸ் இருக்கணும். ஆதாரங்கள் மட்டும் பத்தாது, இஹ்லாஸ். இந்த 2ல தான் ஒரு மூமினுடைய வெற்றி இருக்கிறது. இந்த செய்தி அதை சொல்லுது. உலக நோக்கங்களுக்காக ஆதாரம் இருந்தும் நம்முடைய எண்ணங்கள் சிதறங்கள் ஏற்படுமானால், நோக்கத்திலிருந்து நழுவுமானால் சொர்க்கத்துக்கான வழியாக அமையாது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. எல்லாம் வல்ல இறைவன்
ஜிஹாது நமக்கு கடமையாக்கப்படுகிற பொழுது மன தூய்மையாக இருந்து அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்கிற பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சுப்ஹானல்லாஹி.